குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 21, 2026 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்துலாம். நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2022 ஆண்டு முதல் 30 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை எழுத்தறிவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட 372 எழுத்தறிவு மையங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதுக்கு மேற்பட்ட அவங்க வந்து 60 வயசாக இருக்கலாம், 70 வயசாக இருக்கலாம், எத்தனை வயசாக இருக்கலாம், 15 வயதுக்கு மேற்பட்டவர்களை வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவு பயிற்றுவிப்பதற்காக மத்திய அரசால் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2022 தொடங்கினாங்க. இதனுடைய முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா 2027க்குள்ளே இந்தியாவில் இருக்க 15 வயதுக்கு மேற்பட்ட 5 கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்பிக்கிறது தான் இதனுடைய இலக்கு. ஓகேங்களா? இந்தியா முழுவதும் 5 கோடி பேர், அது ஞாபகம் வந்துடுங்க. அடுத்தது இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா குப்பை சேகரிப்பு இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. தமிழகம் முழுவதும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஜனவரி 21 முதல் 3 நாட்கள் குப்பை சேகரிப்பு இயக்கம் வந்து நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை இயக்க திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2025 அறிவித்தார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜூன் முதல் டிசம்பர் வரை அரசு அலுவலகங்களில் 4 கட்டங்களாக குப்பை சேகரிப்பு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை முதல் 3 நாட்களுக்கு குப்பை திருவிழா அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை சேகரிப்பு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் பார்த்தா போதும், இன்னும் ரொம்ப டீப்பாலாம் பார்க்க தேவையில்ல. ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கில் ஏதாவது டேட்டா கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி தமிழக முதலிடம் ஆளுநர் உரையில் தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா அதை நிராகரிச்சிருக்காரு. அதனால் இதை வந்து நம்ம காப்பி பண்ண தேவையில்ல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்குடைய டீட்டெயில்ஸ் டேட்டாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை டேரெக்டாக நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃப்ரான்ஸ், அதாவது கேல் மொன்பில்ஸ் அவர் யார் அப்படின்னா தன்னுடைய டென்னிஸ் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 13 ஏபிடி பட்டங்களை வென்றிருக்கிறாரு. 2004 ஆடி வரும் மென்பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஓப்பனுடன் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றார். ஓகேங்களா? இது ஒரு டென்னிஸ் வீரர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி. கேலோ இந்தியாவுடைய 6வது குளிர்கால விளையாட்டுப் போட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக பனி ஸ்கேட்டிங் மற்றும் பனி ஹாக்கி போட்டி வந்து பார்த்திங்கன்னா லடாக் யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற லே நகரில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஜனவரி 26 வரை நடைபெறுகிறது. இப்போட்டிக்கான தொடக்க விழா வந்து பார்த்திங்கன்னா நவாங் டோர்ஜன் ஸ்டோப்தான் அப்படின்ற மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் வீக்லி படிப்பு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய அனைத்து போட்டித்தருக்குமான அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு ஒன்றே கிடச்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளை 22 பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காலம், அது 2025 பிசி எக்ஸாமுக்கான பிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபிசிக்கல் அட்டன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நமது பயிற்சி மையம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பெட்டராக பண்ணிவிட்டு வாங்க போதும். மற்றதை வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.